ரூ. 50,000 பணத்தை இங்கே வாங்கினது மட்டும் இல்லாமல் வித்யாவுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி ரொம்ப ஒரு கண்டிஷனோட மனோஜ் கிட்ட பேச மனோஜ் இங்கே ரோஹிணி கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை ரோஹிணி, அம்மா 10,000 பணத்தை வேற கேட்குறாங்க. இப்போதைக்கு அந்த பணம் முக்கியமாக கொடுத்தே ஆகணுமான்னு சொல்லி கேட்க, இங்கே பார் மனோஜ், யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் வித்யாவுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பணத்தை கொடுத்தே தருவேன். நீயே கேட்டாலும் நான் இனி அந்த பணத்தை உனக்கு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் மனோஜ் என்ன பேசுனதுனே தெரியாமல் இருக்காங்க. ஒரு பக்கம் அம்மாவுடைய தொந்தரவு வேற, இன்னொரு பக்கம் ரோஹிணி போடுற கண்டிஷன் வேற. இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியாமல் மனோஜ் தகச்சு போய் நிற்க தான் செய்கிறாரு. சரி, இங்கே ரோஹிணி பணத்தை கொண்டு போய் கொடுக்கட்டும், அப்புறம் நம்ம அம்மா கிட்ட இங்கே வாங்கிட்டோன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி வந்துட்டு ஏற்கனவே தான் அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போது இங்கே ரோஹிணி எப்போதும் போல் அவங்க தன்னுடைய பார்லர் விஷயமா வெளியே கிளம்பி போக இதுதான் நேரம் அப்படின்னு மனோஜ் நினச்சிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீட்டில் இருக்கும்போது மனோஜ் வரதை பார்த்ததும் மனோஜ் இதுக்கு இங்கே வராருன்னு தெரியலன்னு நினச்சிட்டு வித்யா கதவை டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஆமாம் உன் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு, மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் ரோஹினிகிட்ட சொன்னனே, கோவிலில் தான் சிம்பிளாக தான் மேரேஜ் வச்சுருக்கோம், நீங்களும் ரோஹினியும் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு வித்யா சொல்ல, சரி நான் வந்துடுவேன் தான். ஆமாம் ரோஹிணி உனக்கு 50,000 பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாலாம், அந்த பணத்தை எனக்கு இப்போதைக்கு திருப்பி கூட அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற மனோஜ், என்கிட்ட 50,000 பணமா அப்படின்னு இங்கே வித்யா பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே வீட்டுக்கு வந்துட்டு முருகன் வராங்க. முருகன் வந்ததும் வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிடும்போது, இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்டு ரோஹிணி இருக்கால, அவளுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, நான் ஆல்ரெடி இவரை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆயின்னு சொல்லிட்டு 2 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, 50,000 பணம் எனக்கு அவசரமாக தேவைப்படுது, ரோஹிணி கொண்டு வந்து உனக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா நீ அவள் கேட்கும்போது 1,00,000 பணம் எல்லாம் கொடுத்துருக்கா, அதனால் அந்த 50,000 பணத்தை உனக்கு கொடுக்கணும், மொய் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருந்தா. நிச்சயமாக அதை உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துருப்பான். அதனால் வீட்டில் அம்மாவுக்கு எனக்குமே சின்ன பிரச்சனை. இப்போ என் கையில் அந்த அளவுக்கு பணமும் இல்லை. தயவு செஞ்சு அந்த பணத்தை இப்போதைக்கு எனக்கு திருப்பி கொடுத்தனா, அப்புறம் ஷோரூம்லேருந்து கொஞ்சம் பணம் வந்ததுனால கூட உனக்கு நான் அதை கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜ் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப தயக்கத்தோடு நிற்கிறாங்க. 50,000 பணத்தை அந்த ரோஹிணி என்ன சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கியிருக்கான். ஆனால் அதுக்காக இப்படி என் முருகன் இருக்க நேரம் அந்த பணத்தை நான் வாங்கினன்ற மாதிரி இங்கே இவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டே இருக்க, அது ஏன் பணம் தானே, நீ ரோஹிணிக்கு 1,00,000 பணம் கொடுத்துருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக இப்போ அவன் 50,000 பணத்தை உனக்கு மொய்யா கொண்டு வந்து எழுதுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த கல்யாணத்திலேயாவது விஐபி வீட்டு கல்யாணத்திலேயே இந்த அளவுக்கு பணத்தை யாருமே மொய் எழுத மாட்டாங்க. ஆனால் இவன் என்னடானா உனக்கு போய் அப்படின்னு சொல்லும்போது, போதும் மனோஜ், எங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்று ரோஹிணிகிட்டேருந்து பணம் எதுவுமே வாங்கலை, நீங்கள் சொல்கிற மாதிரி ரோஹிணிக்கு பணம் கொடுத்து உதவுற நிலைமையிலேயே நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு எங்கள் மனோஜ் அப்படியே ஆடி போய் நிற்க, தயவு செஞ்சு என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க, எதுவாக இருந்தாலும் ரோஹிணிகிட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு இங்கே முருகன் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே மனோஜும் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. அப்போ முருகன் கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஒன்றும் இல்லைன்னு விஷயத்த சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறாங்க. இங்கேருந்து வெளியே போன மனோஜ், இந்தளவுக்கு இவ தைரியமாக உறுதியாக பேசுகிறான்னா, அப்போ ரோஹிணி பணத்தை கொண்டு வந்து இந்த வித்யா கிட்ட கொடுக்கலையா என்ன அப்படின்ற சந்தேகம் எங்கள் மனோஜுக்கு வருது. மனோஜ் அடுத்த நிமிஷமே நேராக தன்னுடைய ஷோரூமுக்கு தான் போகிறாங்க. ஷோரூமுக்கு போனால் அங்கே ரோஹிணி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் இங்கே மனோஜ் என்ன பண்ணுறது, அந்த பணத்தை என்கிட்ட வாங்கினாலே இப்போ வித்யா கிட்ட போய் கேட்டால் அந்த பணத்தை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறாங்களா, இல்லை நான் மட்டும் ரோஹிணிகிட்ட ஏமாந்துக்கிட்டு இருக்கனான்னு தெரியல நினச்சிட்டு இருக்கவங்க யோசனையோடு நிற்கும் போது அவங்க ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்டு வந்ததும், என்னாச்சு, திரும்ப ஏதாவது புது பிரச்சனையில் சிக்கிட்டேன்னு சொல்லி கேட்க, ஏன் ப்ரோ அப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி இங்கே மனோஜ் கேட்குறாரு. இல்லை உன் முகத்தை பார்த்தாலே ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கல தோணுது, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்ல, சின்ன ஒரு பிரச்சனை தான் சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, விஷயத்தை சொல்கிறாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு நினச்சிட்டு, அன்னைக்கு மாதிரி ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்த்துறாம இதுக்காவது உருப்படியான ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்ல, இதுக்கு என்ன, இது பெரிய விஷயம் இல்லையே, நீங்கள் இந்த பணத்தை 50,000 பணத்தை உங்கள் ஒய்ஃப் கிட்ட இங்கே தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க இந்த பணத்தை இங்கே தானே வாங்கியிருப்பாங்க உங்ககிட்ட, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு யார் மேலேருந்து சந்தேகம் தான் செக் பண்ணி பாருங்கள், இல்லை உங்கள் ஒய்ஃப் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இங்கே இருக்க கேமராவை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒருவேளை வீட்டில் ஏதாவது அவள் வேற எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருந்தா முதல்ல இங்கே செக் பண்ணி பாருங்க ப்ரோ, அப்புறமா வேற எங்கேயாவது நான் கூட உங்கள் ஒய்ஃப் கிட்ட நேரான நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நானும் பார்க்குறேன். ரோஹிணி இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கே ஓடிட போகிறா, நிச்சயமாக என்னுடைய பணத்தை இங்கே தான் வாங்கினா, 50,000 பணத்தை வாங்கின ரோஹிணி இதை வித்யாகிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தான். வித்யாகிட்ட கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டா. சரி நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக வேணா நான் இதில்
பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க கேமரா செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே அவங்க கொடுத்த அன்னைக்கு அந்த பணத்தை வாங்கிட்டு போனது சிந்தாமணின்றது அந்த வீடியோவை பார்த்ததும் தெரிய வருது. இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்கன்றது, அதுவும் ரோஹிணி ஏதோ முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகணும்னு வந்ததாக அந்த சிந்தாமணி என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. நான் கூட இந்த ஷோரூம்க்கு பெரிய அளவில் ஏதாவது பிஸ்னஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரோஹிணி கிட்டேருந்து இந்த சிந்தாமணி எதுக்கு பணத்தை வாங்கிட்டு போகணும் அப்படின்ற சந்தேகம் இங்கே வரவும் செய்தேன். இந்த ரோஹிணி என்னை ஏமாத்திட்டாளா? இது நாள் வரைக்கும் அந்த ஜீவா கிட்ட ஏமாந்தேன், இப்போ இங்கே ரோஹிணி என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாளா பண விஷயத்தில் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க மனோஜும். நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, உங்கள் ஒய்ஃப் தான் அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சந்தோஷம் சொல்ல, சரிங்க ப்ரோ, அப்போ நான் எனக்கு வீட்டுக்கு தேவை ஒரு பொருள் வாங்க வந்தேன், நான் போய் பார்க்குறேன்னு உள்ளே போயிடுறாரு அவரும். இங்கே மனோஜ் ரொம்ப கோவத்தோடு இருக்கவங்க அன்னைக்கே வந்துட்டு வீட்டுக்கு வேகமாக போகிறாங்க. ரோஹிணின்னு வீட்டுக்கு போனாங்க. மனோஜ் வேகமாக சத்தம் போட, என்னாச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. நீ இன்னைக்கு ஷோரூம் கொள்ளன்னு சொல்லி கேட்க, நான் தான் சொன்னல பார்லர் விஷயமா ஒரு முக்கியமான விஐபி பார்க்க போயிருந்தேன்னு சொல்லும்போது, யார் அந்த விஐபி சிந்தாமணியா அப்படின்னு கேட்க, இப்போ எதுக்குடா நீ சிந்தாமணியை இழுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா கேட்குறாங்க. அந்த சிந்தாமணி பண்ண விஷயத்துக்கு தான் நான் அவங்கள திட்டி விட்டேனே, திரும்ப யோகா கிளாஸ்க்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பிவிட்டேனேன்னு எங்கள் விஜயா சொல்ல, அம்மா நான் சொல்ல வந்த விஷயமே வேற. சிந்தாமணிக்கு இங்கே ரோஹிணி என்கிட்டேருந்து 50,000 பணத்தை வாங்கி சிந்தாமணிக்கு கொடுத்துருக்கா. சிந்தாமணி எதுக்காக இங்கே ரோஹிணி கிட்டேருந்து 50,000 பணத்தை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிறேன்னு அங்கே முத்துவும் கேட்குறாங்க. என்ன மனோஜ், என்ன நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல, இங்கே பாரு, நீ பணத்தை இங்கே வித்யா கிட்ட தான் கொடுக்க போகிறேன்னு நீ என்கிட்ட தெளிவாக சொன்னதுனால தான் வித்யாவை பார்க்க போனேன். ஆனால் வித்யா கிட்ட நீ பணம் கொடுக்கலன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் ஷோரூமில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணேன். அப்போ தானே தெரிஞ்சது அதில் இருந்த பணத்தை நீ தான் இங்கே சிந்தாமணிக்கு கொடுத்துருக்கன்னு. அம்மா, சிந்தாமணி எதுக்காகமா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? முத்துவுக்கும் மீனாவுக்கும் சிந்தாமணிக்கு இடையில பிரச்சனைனா அந்த பணத்தை அவங்க கிட்ட வாங்க வேண்டியதானே, அதை எதுக்கு அந்த சிந்தாமணி இங்கே ரோஹிணி கிட்ட வாங்கணும்னு சொல்ல, ஏய் நிறுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தேகத்தோட முத்து சொல்கிறாங்க. என்ன இப்போ அப்படின்னு இங்கே மனோஜ் இங்கே முத்துவை பார்க்க, ஆமாம் நீ சொல்கிறது சரியான விஷயம் தானே, அந்த சிந்தாமணிக்கு நாங்கள் இதுக்கு பணம் கொடுக்கணும், அந்த சிந்தாமணி தான் எங்களுக்கு இப்போ பணம் கொடுத்தது. அதுவும் இல்லாமல் நீ சொன்னபடி வச்சு பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்க்கும்போதும் அன்னைக்கு இதே மாதிரியான ட்ரெஸ்ஸோடு தான் என்கிட்டையும் வந்து அந்த சிந்தாமணி பணத்தை கொடுத்துட்டு போனாங்க. அப்படி பார்த்தா இந்த 50,000 பணத்தை சிந்தாமணி இங்கே ரோஹிணிக்கிட்டேருந்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்கங்க அப்படின்னாங்க மீனாவும் சொல்ல, ஆமாம் அப்படின்னு முத்துவும் நினைக்கிறாங்க. ஆமாம், அவங்க எதுக்கு சிந்தாமணி எதுக்கு இங்கே ரோஹிணிகிட்ட பணம் வாங்கணும்னு கேள்வியும் வருது. சிந்தாமணி அந்த அளவுக்கு பணம் இல்லாதவங்களும் கிடையாது, என்றைக்குமே கையில் பணத்தோடு இருக்கிறவங்க தான். அப்படியே பணம் கையில் இல்லைனாலும் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லி ஒரு ஆள்கிட்ட சொன்னாலே பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு என்னமோ இதில் சந்தேகமாக இருக்கு மீனா அப்படின்னு முத்துவும் சொல்ல, எனக்கும் அதே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே மீனாவும். அதுவும் இல்லாமல் இங்கே அந்த விஜயாவுக்குமே ஒரு சந்தேகம் வருது. சிந்தாமணி சாதாரண ஆள் கிடையாது, அவங்க பணம் வசதின்னு நிறைய வசதிகளோடு இருக்கக்கூடியவங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பணம் கேட்குற நிலமை அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜயாவை நிற்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, என்னம்மா ரோஹிணி இவ்வளோ பேர் கேட்குறோம், நீ எதுவுமே பேசாமல் நிற்கிறேன், அந்த சிந்தாமணி எதுக்காக உங்ககிட்டேண்டா 50,000 பணத்தை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லைங்க ஆண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இங்கே பதில் பேச முடியாமல் ரோஹிணி தவிச்சு போய் நிற்க தான் செய்கிறாங்க. நான் இப்போவே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு ரொம்ப கோவத்தோடு இருக்க எங்கள் விஜயா உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நான் உங்களை என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் எங்கள் மீனோடைய வண்டியை தூக்குனதுலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களை நான் இங்கே யோகா கிளாஸ்க்கு வர வேண்டேன்னு சொன்னதுனால இப்படி என் பையனுடைய ஷோரூமுக்கு போய் ரோஹிணிக்கிட்டேருந்து நீங்கள் பணத்தை வாங்கியிருக்கீங்க. இங்கே ரோஹிணி உங்களுக்கு கொடுத்த 50,000 பணம் எனக்கு திரும்பி வந்தே ஆகணும், இல்லைனா நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் மிரட்டும் போது, ஆளாளுக்கு போலீஸ் கேஸ்ன்னு என்னை மிரட்டிகிட்டே இருக்கீங்க. ஆமாம், நான் ஒன்றும் உங்கள் மருமக கிட்டேருந்து தேவையில்லாமல் பணத்தை எதையும் வாங்கலையே அப்படின்னு அந்த சிந்தாமணி சொல்ல, உங்களுக்கு எந்த போலீஸ் கேஸ்ன்னு எல்லாம் தெரியுமோ அதே போலீஸ் கேஸ்ன்னு எனக்கும் தெரியும், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் மருமக சொல்லி தான் இதெல்லாம் நான் பண்ணேன்னு ஒரே வார்த்தை போலீஸ் ஸ்டேஷனில் நான் சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு விஜயா அதிர்ந்து போய் கேட்க, உங்கள் மருமக ரோஹிணி சொல்லி தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன், அன்னைக்கு ஏதோ ஆர்டர் விஷயமா என்னை பார்க்க வந்தப்போ தான் இந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு இதை செய்யணும்னு சொன்னதுனால தான் நான் அதை செஞ்சேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் மற்றவங்களை பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக நான் எதுக்கு இந்த முத்துவுக்கு பணம் கொடுக்கணும்? முத்துவை இங்கே மீனாவுடைய வண்டியை தூக்குனது நான் தான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை, தூக்க வச்சது இந்த ரோஹிணி தானே, அப்போது ரோஹிணி தானே அதுக்கான பணத்தை கொடுக்கணும், அதனால
அதனால தான் நான் ரோஹிணி கிட்டே இந்த பணத்தை வாங்கி இங்கே முத்துக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவிலேருந்து அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் அந்த சிந்தாமணி பேசுறதை கேட்டு ஆடி போயிடுறாங்க. ஃபோனை வச்ச விஜயாவை பார்த்துட்டு இங்கே எல்லாரும் திகச்சு போய் இந்த ரோஹிணியை பார்க்குறாங்க. என்னங்க இது, ஏன் வண்டியை நீங்கள் இருக்குங்க சிந்தாமணி கிட்ட இந்த மாதிரி சொல்லி தூக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்போ கூடவா மீனா உனக்கு புரியலை? சிந்தாமணி மட்டும் நீ முன்னேறதை தடுக்கணும்னு நினைக்கல, நம்ம வீட்டில் இருக்க இந்த ரோஹிணியை இந்த பார்லர் அம்மாவே தான் நீ முன்னேறக்கூடவே கூடாதுன்னு நினச்சி இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, என்ன ரோஹிணி இப்படி மீனாவுக்கு நீங்கள் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு ஸ்ருதியும் திட்டுறாங்க. அப்போ அவங்க நின்றுட்டு இருக்க விஜயா வந்துட்டு, டேய் அந்த சிந்தாமணி அந்த பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தான், அதை முதல்ல திருப்பி கொடு அப்படின்னு சொல்ல, என்னது அந்த பணத்தை நான் இதுக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்? கூட்டாக சேர்ந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவீங்க, நாங்கள் வண்டியையும் இழந்துட்டு உங்கள்கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு நிற்கணுமா? அந்த பணத்தை நான் சிந்தாமணிக்கிட்டே இருந்து வாங்கினேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பார்லர் அம்மாட்ட பேசிக்கோங்க, பார்லர் அம்மா பண்ண தப்புக்கு அதுதான் எங்களுக்கு இப்போ பணம் கொடுக்கணும்னு சொல்ல, அதிர்ந்து போய் இங்கே ரோஹிணி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறேன், உன்னால் அன்னைக்கு மீனாவுக்கு நட்டமானதானே அதிகம், எதுக்கு முத்து நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆனால் இப்போதைக்கு வண்டியோடைய ரேட்டு வந்துட்டு எவ்வளவு போகுதோ அதே மாதிரி அந்த பணத்தை இங்கே ரோஹினிட்டேருந்து வாங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து மனோஜ் எதுக்கு ரோஹினி பணம் கொடுக்கணும்னு சொல்ல, டேய் உனக்கு அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே முத்து திட்டுறாங்க. இங்கே பார், இது இந்த சிந்தாமணி தூக்குனதுக்காக சிந்தாமணிக்கிட்டேருந்து வாங்கின பணம் 70,000. ஆனால் சொந்த குடும்பத்துலேருந்தே மீனாவுக்கு எதிராக இப்படி காய் நகர்த்தின ரோஹிணி அதுக்கு பாடம் இங்கே வந்துட்டு அதுக்கு பணம் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு ஸ்ருதியை வந்துட்டு முத்து கேட்குறதா சரி, இந்த வீட்டில் இருந்துகிட்டே இப்படி வேலையை பார்த்துருக்காங்க இங்கே ரோஹிணி நீங்கள் இன்னும் ஒரு 30,000 பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, முத்துக்கிட்டே 75,000 பணம் இருக்குது, ஒரு 30,000 பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாயில நல்லா வண்டியா மீனாவுக்கு வாங்கிடலான்னு சொல்றாங்க. ரோஹிணி அந்த பணத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி கண்டிஷனே போட்டுறாங்க. கூட அங்க இருக்க எல்லாருமே இங்க ரோஹிணிக்கு எதிராக மாறினதுமே ரோஹிணியால பதில் பேச முடியல. இங்க மனோஜ் தான் நிக்கிறாங்க. என்னடா பார்த்துட்டே இருக்கேன், என்னதான் இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் முதல்ல உங்ககிட்ட இருந்து தானே பணத்தை வாங்கி இங்க நேக்கா கொடுத்தாங்க, இப்போ அதே மாதிரி நீயும் அந்த பணத்தை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் இங்க நின்றுட்டே இருக்க, போதுமாடி உன்னால இங்க மனோஜ் அவமானப்படுறதெல்லாம் போதுமாடி சொல்லி இங்க திட்டுறது மட்டும் இல்லாம இங்க கண்டபடி பேசவும் செய்கிறாங்க. நாளைக்கு காலையில் பணத்தை கொடுத்தணும் அப்படின்னு சொல்லினதுக்கு பிறகு எல்லாருமே ரூம்குள்ளே போக, இங்கே ரோஹிணி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்க, மனோஜ் வந்துட்டு ரோஹினிகிட்ட பேசலை, ரோஹினியை பேச போனாலும் என்கிட்ட எப்படியெல்லாம் பேசினேன், இப்போ உன்னால் நான் மொத்தமாக பணத்தை மட்டும் இல்லை மொத்தமாக ஷோரூமே இழந்து நிற்க போகிறேன், அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி இங்கே மனோஜ் ரோஹினிகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அடுத்த நாள் காலையிலேயும் பார்க்குறாங்க, இங்கே ரோஹினிக்கு பெரிய அதிர்ச்சியாக காத்திருக்கு. என்னன்னு பார்த்தா ரோஹினிக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் வந்து குமிஞ்சிட்டே இருக்குது. ரோஹினிக்கு மட்டும் இல்லை மனோஜுக்கும் தான். விஜயாவுமே அதை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போகிறாங்க. மனோஜ் சொல்கிற விஷயத்தை கேட்டு ரோஹினி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதே எங்கள் ஸ்ருதி தான், ஸ்ருதியை வெளியே கூப்பிடுறாங்க. எங்கள் விஜயாவும், என்னம்மா குடும்பத்தில் நடக்கிற விஷயத்த போய் நீ சோசியல் மீடியாவிலலாம் போட்டிருக்கன்னு சொல்ல, பின்ன என்ன ஆண்டி இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தின தானே மற்றவங்களும் அவங்க குடும்பத்தில் ஒழுங்காக இருப்பாங்க, மற்றவங்களை பழி வாங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அப்போவாது அவங்களுக்கு வரும்ல, அதுக்காக தான் ஆண்டி இப்படி பண்ணேன்னு சொல்ல, என்னாச்சுன்னு எங்கள் மீனா வந்து கேட்கும்போது முத்துவுக்கும் அப்போ தான் விஷயம் தெரியுது, ஸ்ருதி பண்ண விஷயம். இந்த ரோஹினி பண்ண அத்தனை விஷயங்களையுமே இவங்க சோசியல் மீடியாவில் போட்டு விட்டாங்க. இதுதான் இப்போ ரொம்ப வைரலாகவும் போகுது. அது மட்டும் இல்லாமல் ரோஹினியோடைய ஃபோட்டோ வேற போட்டு இந்த மாதிரி செஞ்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் உங்களை பழி வாங்குறதுக்காக இல்லை ரோஹினி, இனிமேலாவது நீங்கள் திருந்துவீங்கன்றதுக்காக தானே ஸ்ருதி பயங்கரமான ஒரு அடியை கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் பண்ண தப்புக்கு நியாயமாக பார்த்தா உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்க கொஞ்சமாவது மனசாட்சியோடு இருக்கிறதுனால தான் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் இப்போ வரைக்கும் உங்களை இந்த வீட்டில் வச்சுருக்காங்க. திரும்பவும் இதே தப்பை நீங்கள் மீனாவுக்கு பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்காக தான் இப்படி பண்ணேன். இனிமேலாவது மீனாவுக்கு எந்த துரோகமும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணமாச்சும் உங்களுக்கு வரும்ல அப்படின்னு ஸ்ருதி சரியான பதிலடி எங்கள் ரோஹினிக்கு கொடுக்க, ரோஹினி பணத்தையும் இழந்து மானத்தையும் இழந்து நின்றுட்டு இருக்காங்க இப்போ.